எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீதிப்படி கொடுக்கல, நிதிப்படி தான் கொடுத்துருக்காருன்னு என்னுடைய கேட்டீங்கன்னா பல கோயில்கள் வந்து இது போட்டில் இருக்குது. இதனுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் எல்லாருமே கேட்க அவனும் ஒரு கட்டிக்க தெளிவான அந்த ரெண்டு சப்ஜெக்ட் முதல்ல முடிச்சாங்க. நீங்க கோயில் சட்டம் எதுக்கு போட்டிருக்காங்க? அதுக்காக தான் கூட்டமே போட்டிருக்கிறோம். சரிங்களா? நீங்க வந்து மாற்று மதத்துல சிறப்பாடு வச்சிருக்காங்கன்னா சட்ட ரீதியா வைக்கக்கூடாது. ஜேசிக்கு சட்டம் தெரியான்னு தெரிய வேண்டாம். நீங்க எடுத்துக்கொண்டு அந்த காப்பி எடுத்துக்கொண்டே கொடுத்து பேசுங்க. நம்ம உள்ளுக்குள்ள வாதங்கள் நம்மளுக்குள்ள வாதங்கள் சமயத்தை பழனியில் கூட பழனியில மதுரை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் ஆச்சு. பாத்தீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பள்ளி மேல படிக்கட்டுல வச்சுக்கிற கடை எல்லாமே எடுத்தாங்க. எதுக்காக எடுத்தாங்க? எதுக்கு எடுத்தாங்க? செய்யக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டு போட்டு பல்லடத்தில் ஒரு வந்து பெருந்தன்மையான அந்த காலத்தில் மக்கள் இருந்தாங்க, விட்டுட்டாங்க. சரி, இருந்துட்டு போட்டு பொழைச்சிட்டு போட்டு இங்கேருந்து வந்தாங்க சாப்பிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையை விட்டாங்க. இன்னைக்கு அதே வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஆப்போசிட். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம வந்து இன்னைக்கு திருப்பணி பணி மட்டும்தான் நாம முக்கியமா இந்த பணி. ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பல்லடமே அந்த கடைவீதியே செயலிழந்து போச்சு. கடைவீதி நாராயணன் கோயில் வந்து இப்படியே கிடக்கிறது பார்த்தோம்னா கோயிலுக்கு போகிறக்கு அந்த ரோட்டை கடந்து போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. கோயிலுக்கு போய் சாமி கூட முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கவலையாக இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவ்வளோ பள்ளத்தில் ரொம்ப நேற்று எத்தனையோ கோடிக்கணக்கில் கோயிலுக்கு கட்டிட்டு இருக்காங்க, எத்தனையோ கோயில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கடைவீதியில் பல்லடத்தில் இவ்வளோ கோடி சொத்து இருக்கிற ஒரு கோயில், இன்னைக்கு அந்த கோயிலுக்கு எத்தனை கோடி மாதம் எவ்வளோ வருமானம் வரக்கூடிய சொத்து. இன்னைக்கு எம்ஜிஆர் ரோட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன வாடகை நகராட்சி எவ்வளோ வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொத்துக்களை பூரா பிடுங்கிட்டு பல கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க வருஷம். ஆனால் நாம் ஒன்றும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ஒன்றும் கோயிலுக்கும் பண்ணல. அது காரணம் என்னென்னா நிர்வாக செயல்பாடுல ஒரே காரணம். நாம் பல்லட ஊர் பொதுமக்கள் நாமளும் கொஞ்சம் இதில் ஒத்துழைப்பு கொண்டுக்கல. நம்ம மேலே தவறு நிறைய இருக்குது. நாமளும் அதை கண்டுக்கல. அவனை வேலைன்னு பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கணும், தொழில், அரசியல், பொது வாழ்க்கை இப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக திருச்சி நாம இந்த டைமு கோயில் கட்டியே ஆகணும். அண்ணன் தலைமையில் கட்டியே ஆகணும். ஆமாம், யார் தலைமைங்கிறது முக்கியம். கோயில் கட்டியே அவர் பிள்ளையார் சொல்லி ஓட்டுவார் அவர் தானே. கோயில் கட்டியே ஆகணும். அதுக்கு உண்டான பணிகளை எப்படி செய்யலான்னு ஆலோசனை பண்ணுங்க. நாம் 26 அடி முன்னாடி கேட்டிருக்கோம். இந்த மாற்று மாத்திர கடை பிரச்சனை வந்து நம்ம தனியாக டீல் பண்ணிக்கணும். ஓகே, முதல்ல கடை இடிக்கிட்டு. ஆமாம், மாற்று மாத்திர கடை என்ன பண்ணலாங்கிறத நாம் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்குவோம். ஆனால் திருப்பணி கோயில் திருப்பணி வந்து நம்ம ஆரம்பிச்சுக்குவோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா ரொம்ப வருஷமாக நிறுத்தி அண்ணன் ஆர்டர் வாங்கி கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஓகே, ஆமாம். நுழைவாயில் வந்து நம்மளுக்கு வேணும். நுழைவாயில் நுழைவாயில் வந்து வைக்கிறதுக்கு வந்து 11 அடியா மினிமம், இல்லைன்னா 16 அடி. 16 அடிங்கிறப்ப 2 பில்லர் வந்து ஒரு பெரிய பில்லர். நுழைவாயில் எடுத்ததுக்கு பின்னால் அவங்க 4 கடைக்கு அவங்க முடிவு பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பண்ணிக்கிட்டு நாம நுழைவு பண்ணுறதுக்கு நீங்கள் கடை பொறுத்தளவுக்கு நீங்கள் அவங்களே கட்டுறாங்களா, நீங்களே பணம் வாங்கி நீங்கள் 2வது மணி அது நீங்கள் எவ்வளோ இருந்தால் கோயில் கட்டலாம். போது வேலை நடக்கட்டும், கோயில் நடக்க அப்புறம் பாருங்க.
அவங்க சொல்லிதான் அது கேஸ் முன்னாடி லாரி போகாத ஒண்ணு போகாத இங்க போய் லாரி திரும்பி முன்னாடி சார் அது நீங்க வந்து இப்ப அவங்க சொல்றது வேற. நீங்க நீதிமன்றம் போயாச்சுன்னா அவங்க சார் உங்களுக்கு நியாயத்தை சொல்றாங்க, சொல்லிதான் ஆவாங்க. ஏன் அந்த அளவுக்கு வருதுன்னா இந்த கோயில் வந்து நூற்றுக்கணக்கான வருஷமாகி போச்சு பண்ணி. ஆனா உண்டி மேல எப்ப பண்றாங்கன்னு நம்மளுக்கு யாருமே தெரியாது. நம்ம இருக்க போறது இல்லாதது. அதனால நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம எந்த 2 3 4 அதை நான் மென்ஷன் பண்ணணும். அதை வந்து என்ன அளவு நம்ம பெரிய அளவு கட்டுறோம் கட்டுறது கூட அது அவங்கள வச்சு ஜேசிபி கட்டுறதுக்கு இடையூறு இல்லாம போக வேண்டாம். நம்மளுக்கு வந்து நுழைவாயில் 26 அடி முன்னாடி வேணும். அது அவங்க அதை நீங்க வலியுறுத்துனாங்க. கட்டடத்தன்மையும் தரமாகவும் இருக்கும். அந்த எல்லாமே கோவில் கம்பி தானுங்க. சரி, வேற தமிழ்நாடு நடக்கிற கோவில் அத்தனையுமே மக்கள் சொன்னீங்களா? அதுக்காக சொல்றேன். கடையுமே சொல்றாங்க. கடையுமே சேர்த்து சொல்றீங்க. நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒவ்வொரு கடைக்கு வித்தியாசமா வரும். நாளைக்கு எப்போ உடைக்கான்னு சொல்ல முடியாது. என்ன செலவாகும்? அந்த கோயில் இடத்துல மாற்று மதத்தினர் வந்து கடை தரக்கூடாது. ஆமா, இடம் இல்லை. அது செருப்பு கடை வந்து அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது. கோயிலை வந்து முன்னாடி செருப்பு வச்சு அது தலைமுறையிலேயே இத்தனை வருஷம் பொறுத்து போகுது. அந்த கோயில் அதனால தான் டெவலப் ஆகல. ரெண்டாவது அவங்க கையில் விட்டோம்னா நாங்கள் தான் பணம் போட்டு கட்டியிருக்கோம், அந்த கடையை அவங்க தான் நிர்வகிக்கணும்னு சொல்லி அவங்க அப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க. ஆமாம், அதனால ஆரம்பமே வந்து கோயில் கம்பி கட்டணம்னா தான் இது சரியா வரும். இதனால பல கோயிலோட சொத்து பறிபோகக்கூடிய எல்லா கோயிலும் கேட்பாங்கல்ல. மாறி மாறி சரிங்க. கவர்மெண்ட் இன்னும் விட்டு எடுத்துட்டு தான் போகும்னா நீங்க அப்படி சொல்லாது. இத்தனை நாள் காலமா அப்புறம் எந்த கோயில் இதுக்கு போற காரணம் அவங்க இவ்வளவு கோயில் தெரியப்படுத்தி எனக்கு அண்ணாத்துல சொன்னாங்க. இந்த காரணம் பிராக்டிக்கல் வந்துடலாம். இப்போ கோயில் வேலை ஆரம்பிக்கணும்னா முன்னாடி கடையில் பாருங்க, முன்னாடி வேலை பார்க்கணும். கோயில் இடிக்கிற போது நாங்கள் இடிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ரெண்டேஜ் வேணுமோ எடுத்துகிட்டே எங்களுக்கு கொடுத்துருங்க. அதான் இப்போ சம்பாதிக்க சொல்லலை. நான் கோயிலுக்கு ஊருக்கு கூட ஒத்து வரோம். உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ டெமாலிஷ் பண்ணுற போது நாங்கள் இடிக்கிறோம். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல எடுத்துட்டு விட்டுருங்க, நாங்கள் கடை கட்டி உட்காந்துக்கிறோம். இல்லை வேணுங்கிற இடத்த விட்டுட்டு அப்போ நீங்கள் கடை கட்டுறது ரெண்டாவது அவர் என்னன்னா 67 அடியில் சபதி சொல்கிற மாதிரி 26 அடி இது போக மிச்சம் இருக்கிற 41 அடியில் வந்துங்க கடை கட்டலாம். சரிங்களா? அந்த கடை கட்டல ஒரு 10 ஒரு 8 இந்த பக்கம் ஒரு 10 8 வரும். சரிங்களா? அதை எப்படி உங்களுடைய வாதங்கள் படி வந்து நீங்க லேட் ஆகுது. அது சாத்தியப்படாது. லேட் ஆகுது. 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்க. அதுதான் கண்டிஷன் டைம் சொல்லுங்க. அது டைம் கூட கட்டி கொடுக்குறேன். கோயிலுக்கு 3 வருஷம் வச்சுக்கோங்க. கடை 3 வருஷம் காலையில் வச்சுக்க முடியாதுன்னா எத்தனை நாளைக்கு நீங்கள் கட்டி கோயில் கட்டினா கோயில தலைமுறையில ஒரு செருப்படை அதனால விட்டு செருப்புலாம் வேற செருப்புகளை யாரு கேரண்டி அவங்க எல்லாருமே வந்து செருப்பு கடை வேண்டாங்கிறாங்க. அதை நீங்க அப்ளிகேஷன் சொல்லிருங்க. அவங்க வந்து சொல்லிருங்க. இப்போதைக்கு பொறுத்தவரை 26 கோயில் கட்டட வேலை பாருங்க. 2வது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒத்துக்குவோம். இல்லை அப்படின்னா சட்டத்தை மீறி கொடுத்துருக்காங்க. நாம சொல்றோம் முதல்ல திருப்பணி ஒரு செருப்படை வைக்கக்கூடாது. வைக்கிறத வேணா வச்சிருக்கான். அண்ணன் இருக்கப்போ எல்லா ஆர்டரும் 5 நாள் நம்மளுக்கு எல்லா ஆர்டரும் வந்துச்சு. அதனால
நம்மளுக்கு ஒரு அத்தனை ஆர்டருமே நம்மகிட்ட இருக்குது. புதுசு ஒன்று வாங்க வேண்டியது இல்லை. சின்ன ஆர்டர் மட்டும் பண்ணால் திருப்பணி வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அதனால் வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு பணிவான வேண்டுகோள், திருப்பணிக்கு என்னென்ன நம்ம வேலை செய்யணும், எப்படி செய்யணும். ஏன்னா இந்த திருப்பணி வந்து விரைவில் நம்ம துவங்கி வேலையை ஆரம்பிக்கணும். இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசாங்க சார்பில் அறங்காவலர் நியமிக்க போகிறாங்க. இந்த அறங்காவலர்களுக்கு வந்து நம்ம ஆளுங்க இங்கே வந்திருக்கிறவங்க, இந்த கோயில் தீவிரமாக எம்ஜிஆர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி அந்த அறங்காவலர் பதவிக்கு நீங்கள் கொஞ்சம் இங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அந்த அறங்காவலரை வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதுலேயும் கவனம் செலுத்துங்க. அறங்காவலரை வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த கோயில் பணிகள் வேகமாக செய்யலாம். எனவே இன்னும் யாராச்சும் பச்சாவளி அறங்காவலர் வந்திருக்காரு, நங்கனதார் ஐயாசன், அவர் ஒரு கருத்துக்கு சொல்லுங்க. அவங்கதான் முக்கியம். பச்சாவளி ஊருக்காரங்க வந்தால் தான் இது பண்ண முடியும், சாப்பிட முடியும், இல்லை சாப்பிட முடியாது. நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டோம்னா இந்த காரியத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தலாங்க. இதில் விவாதங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் காரியங்கள் நடைபெறது கொஞ்சம் சிரமம். அதில் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட்டோம்னா காரியத்தை விரைவாக செய்யலாங்க. அது நீங்கள் சொல்லுங்கள். ஒத்துமையாக செயல்பட்டால் சட்டம் முடிச்சலாங்க. நிறைய ஆரம்பிச்சு ராஜேஷ் பண்ணீங்க. முதல்லேருந்து வர்றேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாங்க. அதாவது வந்து என்னென்னா கோயில் அப்படிங்கிறது அறங்காவல்துறை அவங்க கண்ட்ரோல்லையே இருக்கிறது தான் நல்லது. தேடு பாட்டிட்டா கடை கட்டுறதுக்குன்னு கொடுக்குறது வந்து கொஞ்சம் தப்பாக தெரியும். இப்போ இல்லை, பின்வளைவு வேறு மாதிரி இருக்குமோன்னு ஒரு பயம், அவ்வளோ. சரி சரி. இதில் வந்து கோயில் கட்டல் வந்து நம்ம இந்து மதம் இதெல்லாம் தேவையில்லை. அது பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து அது வந்து எல்லாருமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தலைவர் சொன்ன மாதிரி நம்ம இப்போ என்ன ஆகுமோ அதை பார்த்துக்கலாம். 20 அடி எடுத்து கொடுத்துட்றாங்க, நம்ம உள்ளே போயிடுறோம். உள்ளே போய் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறோம். அதுக்கான வேலை திருப்பணி, அது வசூல் மற்ற வேலைகள், அதுக்கான படம் எல்லாம் பண்ணுறதுமே நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருந்தால் இப்போ நடக்காது. உண்மையாக நான் சொல்கிறேன். ஏன்னா பிரச்சனைக்குள்ளே போயிட்டு நான் போயிட்டு இருந்தோம்னா வெவ்வேறு ஒரு வேற்றுமை கருத்து உருவாகிடு. அப்புறம் அவங்கன்னு சொல்ல இவங்கன்னு சொல்ல நாள் வந்துட்டாங்க. அதுக்காக வந்து கோயில் இடத்துல இருக்க வந்து அது ஆக்கிரமித்தான் இருந்தாலும் அவங்க எடுத்து கொடுக்குற அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அதனால் அவங்க பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி செருப்பு கடைங்க உண்மையாக சொன்ன மாதிரி அதை இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஆக இப்படி வந்து ஒரு செருப்பு கடைங்கிறது வந்து ஒரு கோயில் மூலம் இருக்கிறது ரொம்ப தவறு. இதனால் நான் முட்டுவிட சொன்ன மாதிரி இருந்தாலும் வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து மாற்றிக்கணும். அவங்க அது வந்து அவங்க சட்டத்தை விதிகளை பார்த்து என்ன ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஒற்றுமையாக எல்லாரும் செயல்படலாம், எந்த கருதியோடு இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். ஆனால் அவங்களையும் ஒரு இது பண்ணி யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் என்ன ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம். பாருங்கள், அருளானந்த சாமி கோயிலுக்கு எங்கள் அப்பா எனக்காக எழுதி கொடுத்ததுக்கு நான் தானமாக ஒரு 1 கோடி ரூபா பொருள் இந்த இடத்துல நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். இவங்க சொன்ன மாதிரி அந்த செருப்பு கடைங்கிறது அவரையே கூப்பிட்டு பேசி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்றி வைக்க சொல்லி இது பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் சீக்கிரமாக வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் தீவிரமாக கவனம். ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அந்த கோயிலுக்கு வரதுக்கே ஒரு மனசு இல்லை. கடை கொடுத்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் வந்து உள்ள கோயிலுடைய முன்பகுதிக்கு வந்து ஒரு லாரி போக்குவரத்து உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு நமக்கு ஒரு இதாக நடந்தால் அதுக்கு வந்து ஒரு கேப் இடைவெளி வேணும். அது அதிகபட்சமாக ஒரு நமக்கு 30 அடி இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. கடற்கடனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அறநிலையத்துறை சார்பாக ஒரு பூக்கடை வேணும் அந்த கோயில் பக்கத்தில் முன்னாடி வைக்கணும். அதான் என்னுடைய கருத்து. ராஜேஷ் கோயிலுக்கு என்ன தேவைப்படுற இடத்துல நம்ம எடுத்துட்டு மேலே மிச்சமானது தான் கடையெல்லாம் அப்போ வந்து அந்த கடை கட்டுறது அதெல்லாம் கோயில் தேவையான எடுத்துட்டு கோயில் தேவையான எடுத்துட்டு பாக்கி இடத்துல வேணால் கடை கட்டுறது பார்த்துக்கலாம். அது போக கோயிலுக்கு உபயோகமாக ஆனால் சொன்ன மாதிரி கோயிலுக்கு உபயோகமான ஜாமான் விற்கிற மாதிரி ஒரு கடை கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி கோயில் ஜாமான் விற்கிற மாதிரி கடை வேணும். மாட்டுக்கு கடை கொடுக்கக்கூடாது. 4 பேருங்க 4 கடை வேணும்னு புக் பண்ணுறாங்க. 4 பேருங்க அவங்கவுங்க கண்டிப்பாக ஒரு கடை பார்த்து அவங்களே கடையை கட்டி அவங்களுக்கு அவங்க அதுவான கடை வந்து அவங்களே கட்ட முடியாது. கடை வந்து கட்டணும். கடை
இப்போ வாய்க்கு ஓகே ரைட்டுக்கு இப்போ விட்டு கொடுக்குறீங்க, நாளைக்கு பிரியாணி கடை விட்டீங்கன்னா எந்த கோர்ட்டுக்கு போய் நிற்பீங்க? உங்களால் தான் பார்க்க முடியுமா? நீங்களா ஏன் எனக்கு எடுத்துக்கிறீங்க? கோயிலுக்கு பாதிப்பு வரக்கூடாது, கோயிலுக்கு நம்ம கெட்ட நாள் வரக்கூடாது. சொல்ற மாதிரி எதாவது கோயில் வேற ஆரம்பிக்கலாங்களா? அப்புறம் கடையை பற்றி அதை வந்து அந்த தலைவர்கிட்ட பேசி அவங்க கட்டி தர சொல்லி வாடகை போயிடுங்க. செருப்பு கடை ஆட்டு மரத்தினர் உங்களுக்கு கட்டி தர சொல்லி நீங்கள் என்ன வாடகை நிர்ணயிக்கிறாங்களோ கொடுத்து யார் வேணுமோ போங்க. ஏன் போறீங்கன்னு கேட்கல. பல பேர் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலானவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா வந்து முன்னால் இருக்கிற கடையை வந்து செருப்பு கடை வைக்கக்கூடாது, மாட்டு மரத்துக்கு கொடுக்கக்கூடாது. இந்த 2 கருத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பல பேர் வலியுறுத்திருக்கீங்க. இன்னொருத்தர் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பூக்கூட தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா இப்போ ஜேசி கொடுத்து ஆர்டர் படி அப்படின்னா அவங்க ஏற்கனவே நாங்கள் இது வரைக்கும் கடை வாடகை கொடுத்து இருந்துட்டுருக்கோம், நாங்கள் காலி பண்ணாலும் நாங்களே எங்கள் சொந்த கட்டிக்கிட்டு நாங்கள் வாடகை கொடுக்குறோம், அறநூற்றி என்ன நிர்ணயம் உள்ளதோ வாடகை கொடுக்குறோன்னு சொல்லி எழுதி கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு கடை கேட்க போகணும்னா நாளைக்கு அது வந்து அது ஒரு முரண்பாடான கருத்துக்களாக வந்து மாற்றுவாங்க. ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு இப்போ வந்து கோயில் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான ஆலோசனை தயவுசெய்து வழங்க. நான் சொல்கிறது எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி மீண்டும் இந்த கோயில் வந்து தடைபடக்கூடாத சூழ்நிலையாக கொண்டு வரணும். இப்போ அவங்க சொன்னாங்க 2 கருத்து சொல்லியிருக்காங்க. ஒன்று செருப்புகள் இருக்கக்கூடாது, மாட்டு மரத்திற்கு இந்து சட்டத்தின்படியே இருக்கக்கூடாதுங்கிற 2 கருத்து இருக்குது. அந்த 2 கருத்தையும் நாம் ஜேசிகிட்ட எடுத்த முடிவை போய் ஜேசிகிட்ட சொல்லும் பொழுது வலியுறுத்தி சொல்லி இந்த கண்டிஷன் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு பெற கொடுக்கலாம். ஓகே, அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்லணும். இந்த வலியுறுத்தி சொன்னதுக்கு பின்னால் தான் எல்லாரும் சொன்னீங்க இங்கே நம்ம கோயில் ஆரம்பிக்கலாம். அவங்ககிட்ட ஒப்பந்தம் போடாதுக்கு நம்ம கோயில் ஆரம்பிக்க முடியாது. இல்லைங்களா? அவங்கள வந்து நம்ம பேசி ஒரு ஒப்பந்தம் வந்து ஜேசியும் அவங்களும் ஒப்பந்தம் போட்டால் மட்டும்தான் நம்ம கோயில் வேலை ஆரம்பிக்கும். நம்ம 26 அடி எடுத்து இடிச்சு கொடுக்குறாண்டு 26 அடி அவங்க ஒப்பந்தம் போடாதுக்கு எப்படி இடிச்சு கொடுக்க முடியாது. நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் கோயில் பணி திருப்பணி நடைபெறணும். முதல் மனசில் வச்சுக்கிட்டு சில கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன 2-3 கருத்து அறிவான கருத்து, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை மாற்று கருத்தை கொடுக்கக்கூடாது, கோயிலுக்கு முன்னால் செருப்பு கடை இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாம் எதற்காக கோயில் கட்ட வரோம்னா நம்மளுடைய பாதம் அம்மனுடைய சிரத்துக்கு மேலே வருது. நல்லா புரிஞ்சுக்க தயவுசெய்து எல்லாருமே. நீங்கள் முன்னால் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தீங்க, செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அம்மனுடைய சிரத்துக்கு நேர் வருது. அதனால தான் அந்த கோயிலை வந்து உடனடியாக நம்ம வந்து புதுப்பிச்சு கட்டணும்னு சொல்கிற காரணம் அதுதான். அப்போ இதையே வச்சு மனசில் வச்சு தயவுசெய்து எல்லாரும் அந்த திருப்பணி நடைபெறதுக்கு உண்டான ஆலோசனை வழங்குங்க. இப்போ 2-3 கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, அதை எழுதியிருக்கோம். இந்த கருத்தின் அடிப்படையில் இதை இங்கேயே முடிவெடுக்கிறது இல்லை. இங்கே கமிட்டியில் ஒரு நீங்கள் 4-5 பேர் கமிட்டியில் வாங்க, ஜேசிபி பார்க்க போகலாம். இப்போ 2 நாளைக்கு வந்து திருப்பூரில் வந்து கோயில் தேர் திருவிழா நடைபெற்று, அதனால் ஜேசி பார்க்க முடியாது. செவ்வாய்க்கிழமைக்கு மேலே திங்கக்கிழமைக்கு மேலே திங்கக்கிழமைனா மீட்டிங் இது போயிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அவங்க லியோ கட்டின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிட்டு என்ன அங்கே முடிவு எடுக்கிறத போய் அங்கே சொல்லி ஜேசி எடுத்து வந்து பேசி இந்த கண்டிஷனுக்கு பொதுமக்கள் ஒத்து வர்றாங்க. இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து அவங்க கடைக்காரர் நீங்கள் சம்மதம் வச்சு அனுமதி கொடுங்க. எங்களுக்கு இது எடுத்து கொடுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி எழுதி வாங்கி நீங்கள் 26 அடி எடுத்து கொடுங்க. நாங்கள் வேலை உள்ள ஆரம்பிக்கிறோம். 2 பேருக்கு போதுங்களா? ஓகே. இதை வந்து நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் ஜேசிகிட்ட சொல்லுங்கள். ஜேசிகிட்ட கருத்துக்கள் வலியுறுத்தலாம். இங்கே நீங்கள் சொன்ன கருத்துல தான் இந்த கருத்துக்கள் அங்கே வலியுறுத்தி அதன் அடிப்படையில் வந்து அவங்களை ஒப்பந்தம் போட்டு சொல்லி நம்மளுக்கு உண்டான வழி பண்ணி கொடுத்து நம்ம வேலையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே வேலையாக இருக்குண்டான வாய்ப்புகளை பலம் செய்யலாம். அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு இன்னும் முடிவு பண்ணி யார் எப்போ போகலாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள்.